ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சீசனில் வந்து வெள்ளரிக்காய் நல்லா கிடைக்கும். அதனால் அதை வந்து கட் பண்ணி மிளகுத்தூள் உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டது. மாங்காய்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், அதே நேரத்தில் வெள்ளரிக்காய்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தி கூட. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பாலிஷ்டு பருப்பு, அதாவது எந்த கலரும் எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் சிம்பிளாக அந்த பாலிஷ்க்காக நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பாலிஷ்டு தால்லாம் வாங்குறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து இதை வந்து பண்ணுறப்போ வந்து பார்க்குறப்போ வந்து கலர் தெரியாது, அதுக்காக கூட சிலர்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இது வந்து நம்ம சமையல் பண்ணுறப்போ மசால் பொடியெல்லாம் போடுறப்போ வந்து நல்ல கலராக தான் இருக்கும். எப்பயும் போல தான் இருக்கும் சாம்பார். டேஸ்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லதும் கூட. அப்புறம் உளுந்து பருப்பும் அன்பாலிஷ்டு தான். ஸோ நான் வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி வாங்குறது உண்டு. ஸோ அப்போ வாங்கினப்போ நல்லா தான் இருந்துச்சு. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. டேஸ்ட் வைஸ் ஹெல்த் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதான் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டு ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பாக்ஸஸ்லாம் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு படிஞ்சிடும். ஸோ நான் வந்து கை வந்து ஈரக்கையோடு நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து அடிக்கடி வந்து அழுக்கு படுறது உண்டு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வெட் கிளாத் எடுத்து கொஞ்சோண்டு விம் லிக்விட் போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா பளிச்சுன்னு சரியாயிடும். ஸோ அது லைட்டாக துணியில் தொட்டு இதை வந்து நல்லா தொடச்சி விட்ருவேன். உள்ளே வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஸோ அதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருந்தது பருப்பு. அதனால் என்ன பண்ணேன், வெளியில் மட்டும் துணியை வச்சு தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் நீட்டாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சில டைம்லாம் வந்து டைம் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி வெளியில் மட்டும் தொடச்சி விட்ருவேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ மிளகும் காலியாகிடுச்சு. மிளகு கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதிலே போட்டதுக்கப்புறம் யோசித்தேன், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் மட்டும் நல்லா தொடச்சி விட்டேன். மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கெலாம் ஆட் பண்ணுவேன் நான். ரசத்துக்கு ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. மிளகு வந்து சாம்பாருக்கு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில ஹோட்டலில் நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நைட்டு, அதாவது இந்த வந்து சாட்டர்டேலேருந்து இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட் ஒரு 9 o'clock போல் தான் நான் வந்து வேகமாக சமையல் பண்ணிகிட்ருந்தேன். சாட்டர்டே வந்து ஆச்சுனாவே எனக்கு பாதியிலேருந்தே கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாவு வேறு தீந்துருச்சு. ஸோ அதனால் வந்து சரி நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணால் ரொம்ப ஹெல்த்தி. அதனாலே நான் வந்து சில டைம்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு பண்ணுறது உண்டு. ஸோ அந்த வகையிலாவது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உடம்புக்கு போதில்லை. அதனால் எப்பயாவது பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ கொஞ்சோண்டு வந்து தண்ணி லைட்டாக வந்து வதக்கிட்டு கேரட்டையும் பீன்ஸையும் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் வந்து மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து அதை வந்து வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த நூடுல்ஸில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருந்தேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கல, பட் உடச்சி ஊற்றிருந்தேன். அந்த நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உடச்சி விட்டுருந்தேன். ஸோ அந்த சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா டிவி ஓடிட்டு இருந்தது, ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டைம் வந்து லேட் ஆகிட்டு இருந்தது. சரி நம்ம அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த சைட் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியை வந்து வடிக்கலை. ஸோ அந்த நூடுல்ஸோடையே சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கோங்க, நான் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் ரோமன் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மசால் தூள் வந்து அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசால் பொடி எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பொடியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து கலந்து நல்லா பரட்டினாப்போ இது பண்ணணும்.
கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நூடுல்ஸ் அதிகமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியல, என்னால் கவர் பண்ண முடியல. பட் வந்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கப் நூடுல்ஸ் பேக்கெட்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சிம்பிளான கான்செப்ட் தான் நினைக்கிறேன். பட் நான் இதை மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், நூடுல்ஸ் வந்து ரொம்ப வேக விட்டுட்டேன்னா அதனால் வந்து கலர முடியல என்னால். ரொம்ப கலர்னா வந்து நூடுல்ஸ் வந்து சும்மா சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நல்லா கலர முடியல. பட் நல்லா கலரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடினாப்பே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டாப் ராமன் நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணனால இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்காவது ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசால் வந்து ஒழுங்காக கலராமல் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம், அந்த புளிப்பு அதெல்லாம் வந்து வரும் அந்த இதுலேருந்து, மசால் பொடியிலேருந்து. ஸோ அது மாதிரி சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ ஈஸியான வே தான், பட் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கப் நூடுல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கப் நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பேக்கெட்டில் வந்து சீசனிங் மிக்ஸுன்னு சொல்லி பவுடர் கொடுத்துருப்பாங்க, மசாலா பவுடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ஆயில் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து ஆயிலும் அந்த மசால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நூடுல்ஸ் வந்து வேக வச்சு அதில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் நான் இப்போ ஆச்சுன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலை பண்ணுறப்போ வந்து அந்த மசால் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அதான் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே. நாளைக்கு வந்து எனக்கு பிடிச்ச டே. இந்த வீக்லேயே எனக்கு வந்து பிடிச்ச டேனா வந்து அது வந்து சண்டேவும் சாட்டர்டேவும். ஏன்னா சாட்டர்டே ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, சாட்டர்டே நைட்டில் ஸோ நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து பாலாத்தி குடிச்சிட்டு இருந்தேன். டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது நான் போட்டு குடிப்பேன். குடித்தா தான் எனக்கு தூக்கமே வரும். சொல்லப்போனால் சன்னுக்கு ஊட்டி முடிச்சாச்சு. அவருக்கு கொஞ்சோண்டு வந்து பால் வந்து ஆற்றி வச்சுருந்தேன். ஸோ டைம் வந்து 10:30 ஆக போகுது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சூடாக குடித்தா வந்து சிலருக்கு வந்து தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. டீலாம் குடித்தா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து காஃபி பால் வந்து கொஞ்சம் சூடாக குடித்தா தான் தூக்கமே வரும் எனக்கு. அது என்னமோ தெரியல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ டீ காஃபி வந்து ரொம்ப குடிக்கூடாது. பட் வந்து ஓரளவுக்கு தான் குடிப்பேன். அதுக்குன்னு ஒரு 2 டம்ளர் நிறையா அந்த மாதிரிலாம் குடிச்சதில்ல. பட் வந்து கொடுத்தா குடிப்பேன், இல்லைன்னா சில டைம் போட்டு இது பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது. சண்டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. நான் வந்து சன்னுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன். டைமே பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து காஃபி பால்லாம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணியிருந்தேன், உப்புமா பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. ஸோ அதான் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து பூ வந்து ஒரு 4 பூ பூத்துருந்தது செமையாக. ஸோ கலர் வந்து நல்லா செமையாக இருந்தது. ஆரஞ்சு கலரும் ரோஸ் கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. 4 பூ பூத்துருந்தோன்னா ஹாப்பியாக இருந்தது. எப்பயும் 3 பூ பூத்துருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக 4 பூ பூத்துருந்தது. நான் முன்னாடி நாள் பார்க்கல அதிகமாக, அதனால தெரியல எனக்கு இவ்வளோ பூ பூக்குன்னு. ஸோ வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் காலையிலே போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் காலையில் வந்து டீ போட்டப்பமே என்ன ஆச்சுன்னா சிந்திருச்சு. ஸோ அதை வந்து உடனே கழுவிடலாம் அப்படின்ட்டு எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிளாத் வச்சு பண்ணிகிட்ருந்தேன், டிஷ்யூ கிளாத் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எடுத்தாச்சு ஒரு வழியாக. நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் ஸ்டவ் கழுவியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா இந்த மாதிரி சிந்திட்டோன்னே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சரி உடனே பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். கையோடு பண்ணால் நல்லது தான். ஏன்னா ரொம்ப அந்த இதை ஒர்க் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து ரொம்ப அடி பிடிச்சிரும். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு சரியாக பண்ண முடியாது.
அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 2 o'clock இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா சரி கிச்சனில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் ஓசல் பண்ணி வைக்கலான்ட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் கழுவாமல் இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையில் வந்து சில டைம் செய்ய முடியாத டைம் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து சமையலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வேளையாக எல்லாத்தையுமே வந்து ஆர்டரை ஓசல் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வாஷ் பண்ணியே தோணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்டராக வந்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அந்த இதுக்குள்ளே இருக்க வேஸ்டேஜ் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து கழுவுறது ஈஸியாக இருக்கும். இந்த சண்டேவோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாக் பார்க்க மறந்துடாதீங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பாய்.